காத்துல வச்சிருக்கலாம்
विठुरायाचा नगरी पंढरी
पांडुरंग हरी जय पांडुरंग हरी 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 हरी जय पांडुरंग 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 हरी पांडुरंग 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 ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ध्यानी पांडुरंग पांडुरंग ध्यानी पांडुरंग मानी पांडुरंग ज्योति सपनी पांडुरंग जागृति सपनी पांडुरंग आली के दूसर मजे नाही आता आणि दूसर मजे नाही आता दूसरे मजे नाही आणि दूसरे मजे नाही आता दूसरे मजे नाही ने मिलिया पांडुरंग जानी पांडुरंग मानी पांडुरंग जानी जागृति सपनी पांडुरंग पडिले वळ इंद्रिया सकल सकल पडिले वळ इंद्रिया सकल भावात मिला मिला नाही तुझ पडिले वळे इंद्रिया सकल पडिले वळे इंद्रिया सकल पांडुरंग पांडुरंग जानी पांडुरंग पांडुरंग जागृती स्वप्नी पांडुरंग
துக்காமனே கேளு வழக்கு கேளு வழக்கு தட்டத்து ஜானு ஜானு தட்டத்து ஜானு பாண்டுரங்க ஜானு பாண்டுரங்க பாண்டுரங்க ஜாரி பாண்டுரங்க ஜாகிருதி சொப்பனி பாண்டுரங்க 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 புண்டலி பெருசா இருக்கு சார், வெட்டி வெட்டி கொடுமா வாராது. பேப்பர் பிளேட் இருக்கும், வெட்டி வெட்டி வரணும். ஆமாஜி நம்மளால வந்து கலந்து கொண்டது அதோட மெயினா இங்க பாவனா இருக்கா, பெட்ரோல் வசதி கம்மியா இருக்கா, அதெல்லாம் அந்த உற்சவத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன். இந்த கோவில் உற்சவமும் ஒன்னா வந்து கேஷ் ஆனதுனால எல்லாம் ஒரு வழியா நடந்தது. ராமாஜி வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வருஷம் வருஷம் விடுமுறை வந்துருக்கலாம். ராமநாதபுரத்துக்கும் எல்லாம் இருந்தது. இது தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சி முதல்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கேன். அப்புறம் ராமாஜி இருக்கிற வார்த்தை இருக்கிறேன். அந்த காண்பதை பற்றி அந்த குருநாதன் கூட்டி வைத்தது, அந்த குருநாதனை ஸ்மரிக்க வேணும். கலியுகத்த நாம சங்கீர்த்தனமே சுலபமான சாதனம், சிறந்த சாதனம் என்று பல பெரியவர்கள் நமக்கு அறிவுரை எடுத்துக் கூறுகிறார்கள். நம்ம தனிய பாக்கியம் யாரும் கண்டுக்க முடியாது. நமக்குன்னு மறுநாள் சத்ரு சுவாமிகள் எல்லா பாஷையிலையும்
எல்லா பக்தர்களும் பாடின பாட்டுகளை தொகுத்து நமக்கு கொடுத்திருக்காங்க. தொடர்ந்து வந்த பல பெரியவர்கள் இன்னும் அங்கங்கே கிடைத்த பாட்டுகளை சேர்த்து இன்றைய தினம் பாடாத பெருமக்கள் எல்லாருமே சுலபமான வழியில பாடுவதற்கு கௌரியமா எல்லா பாட்டுகளுக்குமே ஒரு முக்கியத்துவம் வந்திருக்கு. இது மாதிரி ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால பார்த்தோம்னா கிடையாது. சென்டிமெண்டல் இருக்கு. அந்த பன்னகுடங்கள் நடந்த சொல்றேன். தினம் அந்த தொடர் மாதத்தில் அந்த 3 சனம் தான் பாடணும். தேகாந்திரமான திருவள்ளுவவாசம் பாப்பதங்க எழுதாங்க. அது மாதிரி தொடர் மாத பாடி முடிச்சுள்ள போதா பாடணும், பக்தேஸ்வரை தான் பாடணும், குதிரையாபுரம் பாடணும். இப்படியே ஒரு சத்து. அதனால 11 படிச்சு அதுக்கப்புறம் புதுக்கோட்டை கோபால சபாவை கொண்ட பெரியவர்கள் வந்து எல்லா பாட்டுக்கும் பாடலாம்னு சொல்லி கொண்டு வந்து சமீப காலத்தில் நம்ம கூட இருந்த குருவியுடைய பூர்ண ஒத்துழைப்பால்தான் இன்னைக்கு உலகம் போல சம்பிரதாய பயிர பாடுறோம். நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, தென்னாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகம் போல இன்னைக்கு நீங்க எந்த வரை பார்க்கலாம், அமெரிக்கால பார்க்கலாம், ஆஸ்திரேலியால பார்க்கலாம், நம்ம பாடத்தோடு நல்லா பாடலாம். நமக்கெல்லாம் என்ன சொல்ல கஷ்டம்னா, நமக்கு எல்லாம் பெரிய ஒரு அலட்சிய பாவத்தில் நம்ம பாடி விட்டுருவோம். இப்போ கல்யாணம் வந்து பாடுறோம், கல்யாணம் பாடுறது அப்படி அந்த மாதிரி வந்துருது. அங்க அப்படி இல்லை, அவளுக்கு கிடைக்காத காத்துட்டு இருக்காவா, இந்த மாதிரி ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்காத. அதனால அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்கறதுனால அப்சர்வேஷன் நல்லா இருக்கு. அப்ப அதை பூர்ணமா அதை அனுபவிச்சு அவன் பாடத்துக்கு முயற்சி பண்றான். குருஜி பாடல கேசட்டை வச்சுட்டு அவன் அத்தனை பேரும் பாடுறா. புஸ்தகம் அவளுக்கு அவன் படிக்க தெரியாது, தமிழ் தெரியாது, வேற பாஷையும் தெரியாது. ஆனா குருஜி பாடல கேசட்டை போட்டு கேட்டு அதனால கேள்வி ரொம்ப சில தவறுகள் இருக்கலாம். அவளுக்கு அந்த காதல விழும்போது கொஞ்சம் தவறுகளும் இருக்கிற தவிர மற்றபடிக்கு அவன் பாட்டு எதுவும் குறைன்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அவன் பாடுறான். அவ பாடு மட்டும் போடாது, அது நாமளும் அதுக்கு எப்படி குருஜி புஸ்தகம் மாத்திரம் தான் போடாது. மாதிரி பெரிய வரணும், நல்ல பாடக்கூடிய வரணும், வந்து உற்சாகப்படுத்தணும், யங்ஸ்டர்ஸ் நிறைய பாட வைக்கணும். அப்படி பண்ணி மேல மேல அது இந்த ஜெனரேஷன் முடிஞ்சு போட்டு பணியாரம் பண்ணி சொல்லக்கூடாது. மேல மேல ஜெனரேஷன் வளர வேணும். அதற்கு இது போல வீடிங் பாவதாசெல்லாம் கொஞ்சம் ஒத்துழைச்சு மேல மறுபடியும் நிறைய சங்கீர்த்தம் வளர வேணும். அப்படி வந்தாலும் அது நம்ம கடலை பண்ணது பலன். அதுக்கு முக்கியமா என்ன வேணும், இது மாதிரி ஆசிரிய சங்கம் போல அந்தந்த சங்கங்கள் ஏற்படுத்தி அவன் ஒரு முயற்சி ஏற்படுத்தி அது மூலியமா நம்ம பதவியை ஏற்பாடு பண்ணி நம்ம பதிவு பண்ணலாம். அதுக்குதான் இப்ப சங்கங்கள்லாம் இருக்கு. 10 சுராங்கிறோம், ஆசிரிய சமாளிங்கிறோம், பாண்டவ மண்டலிங்கிறோம், ஞானாங்க மண்டலிங்கிறோம். மெட்ராஸ்குள்ளேயே பல மண்டலங்கள் இருக்கு. அது மாதிரி அங்கிருந்து ஒரு ஊர்ல இருக்கும். அப்போ இந்த ஊர்ல இருக்கிற மாவட்டம் அங்க போய் பட வேணும், அங்க இருக்கிற நம்ம வரவழைக்க வேணும். நம்ம ஒரு தினமும் நம்மளே பாதிட்டு போடாது, வெளிப்பாடெல்லாம் வரவழைப்போம். போன வருஷம் கோவைக்கிறாங்க அதுக்கு முந்தைய கோவைக்கிறாராமன், இந்த வருஷம் கல்யாண பாவல. இது மாதிரி டிஃபரெண்ட் வரவேற்று பண்ண செய்யலாம். நீங்கள் தெரிய சொல்றீங்கட்டா இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. இதெல்லாம் கரெக்டாக மாதிரி அதே தான் பண்ணிட்டு இருப்பான். மேற்கொண்டு அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வேணும்னு சொன்னா இது போல பல பாவங்களை நம்ம கூப்பிடணும், அவன் ஆசிரியிக்க வேணும். அதுக்கு எப்படி முடியும், இது மாதிரி சபா வைக்கும் போது அவளோட அனிவர்சரி இன்னும் தினம் ஒவ்வொரு சனிக்கிழமை கூப்பிட முடியாது, அவளும் வர முடியாது, அவளை இணையே போயிட்டு இருப்பான். அது இப்படி மாதிரி பாவங்கள்லாம் கேட்க வேண்டாம், ரொம்ப பிஸி மேன் ஆயிட்டாங்க. அவரெல்லாம் எனக்கு ஒரு 30 வருஷமா ஒரு மண்டலியில ஜாயக்கம் கண்டுபிடிந்தவரா இப்படி பொருளாதார அனுகிரகம் பரிபூர்ணமா அவருக்கு கிடைச்சிருக்கு. மேல மேல அவர் வரவேற்க கொண்டு வரணும். வெறும் கமர்ஷியல் ஆஸ்பெக்ட் மாத்திரம் கூடாது, பக்தியும் வேணும். அது சேம் டைம் ஒரு சர்வீஸ் மோட்டிவ்ல பாவலா எல்லாரும் அதை கொண்டு வரதுக்கு பாருங்க. அன்பின்செல்லாம் பார்க்கறது முதல்ல தப்பு இருக்கும், அப்புறம் பழகினா தெரியாது. அது மாதிரி பழகமாட்ட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் டெவலப் பண்றதுக்கு சொல்லுங்க. அது வேற
வெவ்வேறு பேட்டைகளை நம்ம கொண்டு வந்து பண்ணீங்கன்னா நாம கல்யாணம் பண்றதுக்கு பூர்ண படம் உண்டு. இதெல்லாம் வேற கமர்ஷியல் கட்டியக்காரம் பண்ற மாதிரி 2 மணி நேரம் பயணியா 2 மணி நேரம் கட்டியறியா 5000 ரூபாய், 4 மணி நேரம் கட்டியறியா 10,000 ரூபாய் சொல்லி அந்த மாதிரி செயல் இல்லை. பதவியும் பண்ணணும், தானும் அனுபவிக்கணும், மற்றவரை அனுபவிச்சு பண்ணணும். அப்படி பண்ணி உலகம் போல வளர வேணும். அதுக்கு இந்த மாதிரி ஆட்சி சமூகங்கள் போன்ற பல சமயங்கள் முன்னுக்கு வந்து மேலே மேலே இந்த சங்கீர்த்தனம் வளர வேணும், சபாவும் வளர வேணும். சபால மந்திரத்துக்கும் இப்ப இருக்கிற உற்சாகம் கொண்டுடாம மேல மேல அவளுக்கு உற்சாகத்தை பண்றதுக்கு வேட்டைக்கார உருவணும். அது மாதிரி பண்ணினாக்க அவன் உற்சாகம் பண்ணலாம். இல்லைன்னா வருஷத்துக்கு வருஷம் முன்னமா பசங்க கொஞ்சமே வரும். அது கூடாது. மேல வளர்த்துக்கு முயற்சி பண்ணணும். அந்த குருநாதன் எல்லாருக்கும் பரிபூர்ண அனுபவம் பண்ணி அவளுக்கு நல்ல மனத்தை கொடுத்து நல்ல உடம்பை கொடுத்து மேலே மேலே இந்த வளர்த்துக்கு இந்த குருநாதை பார்த்திப்போம். இந்த சிதா கல்யாண மகோத்சவத்துல வந்த பக்தர்கள் அத்தனை பேருக்கும் அந்த குருநாளுடைய பரிபூர்ண கணக்கு கிடைச்சி பக்தி மார்க்கம் வளர்த்துக்கு எல்லாம் சொல்ல வேண்டுவோம்.